பாக்கிய செஞ்சது நாங்க தாண்டா, இது போல் சுகமேது. படிச்சு முடிச்சு வீடு திரும்ப 4:30 ஆகுண்டா. 9 மணிக்கு பள்ளிக்கூடண்டா. ஜிகு 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 ஜிக்கு சிக்கா, ஜிகு 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 ஜிக்கு சா, ஜிகு 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 ஜிக்கு சிக்கா சா சா சா, ஜிகு 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 ஜிக்கு சிக்கா, ஜிகு 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 ஜிக்கு சா, ஜிகு 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 ஜிக்கு சிக்கா சா சா சா. பம்பர போல சுத்துற வயசு பயமே கிடையாது. முள்ளில கல்லில நடந்தா கூட வலியே தெரியாது. பம்பர போல சுத்துற வயசு பயமே கிடையாது. முள்ளில கல்லில நடந்தா கூட வலியே தெரியாது. அழக பொண்ணை மறைச்சு பார்த்தா வெட்கப்படுவோமே, அதையும் கூட காதல் என்று தப்பா நினைப்போமே. முகத்தில் பருதா வந்து எங்களை காட்டி கொடுக்கிறது. கொஞ்ச நாளா கமலா வரல சடங்கு நடக்கிறது. 9 மணிக்கு பள்ளிக்கூடண்டா. படிச்சு முடிச்சு வீடு திரும்ப 4:30 ஆகுண்டா. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10
சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ரெக்க நமக்கு ஏன் முளைச்சிருச்சு, பறப்போம் வா ஒன்னா இப்போ சேர்ந்து. புத்தம் புதுசா இப்ப பிறந்து இருக்கோம், கொண்டாடு குத்தாட்டம் போடு. உலகம் உனக்காக இருக்கே, ஒன்ன வச்சு கொண்டாட. திறமை இருந்தாலே ஊரே ஒன்ன சுத்தும் பண்டாக. ஒன்னா சேர்ந்து பறந்து போக ரெக்க நமக்கு ஏன் முளைச்சிருச்சு, பறப்போம் வா ஒன்னா இப்போ சேர்ந்து. புத்தம் புதுசா இப்ப பிறந்து இருக்கோம், கொண்டாடு குத்தாட்டம் போடு. பாட்டும் பாடிக்கலாம், ஓடி தாவி குதிச்சாடலாம். கூட்டா சேர்ந்துக்கலாம், போட்டி போட்டுக்கலாம், முனைஞ்சா துணிஞ்சா ஆளாகலாம். உடலால பல வேலை அட இருக்கே நாம ஜெயிக்க, அது என்னன்னு தெரிஞ்சு கண்டதும் பிறக்கும் உலகம். ஒவ்வொரு மனுஷனும் தனிதான், உள்ளுக்குள்ள இருப்பது இதுதான் கண்டா திறக்கும் உலகம் தன்னாலே. உலகம் உனக்காக இருக்கே, ஒன்ன வச்சு கொண்டாட. திறமை இருந்தாலே ஊரே ஒன்ன சுத்தும் பண்டாக. ஒன்னா சேர்ந்து பறந்து போக கேட்டுக்கிட்டா பதில தேடிக்கிட்டா, குருவா உனக்கே நீயாகலாம். எழுத்தில் ஏறிக்கிட்டா இசையில் தேறிக்கிட்டா, உருவா உனையே நீ தீட்டலாம். எதையும் புதுசு போல அடாதையும் தினுசு போல, அதை செஞ்சாலே பாதை துறக்கும் முன்னாலே. ஒவ்வொரு மனுஷனும் தனிதான், உள்ளுக்குள்ள இருப்பது இதுதான் கண்டா துறக்கும் உலகம் தன்னாலே. உலகம் உனக்காக இருக்கே, ஒன்ன வச்சு கொண்டாட. திறமை இருந்தாலே ஊரே ஒன்ன சுத்தும் பண்டாக. ஒன்னா சேர்ந்து பறந்து போக வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
ಎಂಡೂರು ನರಿವೂರು கருவேலங்காட்டோரோ தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வந்த ரத்தம் ரசிச்சோம் பத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம் தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம் கண்டவாள மேல காச வச்சு தொலைச்சோம் 5 பைசா பிலிம் வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோ அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அழிச்சோம் பொட்டல் காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம் வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே சரணல்லவனே மற்றலாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே வானமளாவிய போர் விசித்திரம் கண்டேன் வானமளாவிய போர் விசித்திரம் கண்டேன் மன்னவனே மெய் பரமானந்தம் கொண்டேன் ஞான விநாயகனே சரணம் நல்லவனே திருநவரசம் எனும் அழகு பொங்கும் ஜகமதிலெங்கும் புகழது தங்கும் ஞான விநாயகனே சரணம் நல்லவனே மற்றலாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே. தொடங்குவதற்கு முன்பாக இந்த நிகழ்வின் நோக்கத்தை பற்றிய சிறிய அறிமுகத்தை உங்கள் முன் வைப்பதில் பெருமை கொள்கிறேன். 2025-26 கல்வியாண்டில் மகத்தான தேர்ச்சி விகிதம் பெற்று நம் பள்ளி சாதனை புரிய அரும்பணியாற்றிய நமது ஆசிரியர்களுக்கு மற்றும் அலுவலக பணியாளர்களை பாராட்டுவதை இப்போதைய நிகழ்வில் ஆரம்பிக்கிறோம். ஆர்வம் தலைத்து அதிகபோல் வேரோடி நம் பள்ளி வளர உழைத்திடும் அனைத்து நல் உள்ளங்களையும்
இந்த இனிய நாளில் வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர்கள் தான் மாணவர்களை மாற்ற முடியும், மாணவர்கள் தலையெழுத்தையும் மாற்ற முடியும். ஆசிரியர்கள் இந்த அசைக்க முடியாத தகுலம் என்ற உடைப்பிற்கு நாம் மதிக்கும் சிறு மரியாதை தான் இந்த பாராட்டு விழா. இந்த மேடையானது அவர்கள் திறமைக்கு சான்று மட்டுமல்ல, அவர்களை போன்ற ஆசிரியர்கள் கொண்ட நமது பள்ளியின் மிகப்பெரிய பெருமையும் ஆகும். உங்கள் இடைவிடாத முயற்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வழிகாட்டுதலில் நமது பள்ளியின் மாணவர்கள் மேலும் பல சாதனை படைக்க வேண்டும். பள்ளி ஆசிரியர்கள் அவர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இத்தருணத்தில் வரவேற்கிறேன். கல்வி என்பது வேறு ஏற்றுக்கல் மட்டுமல்ல, அது மாணவர்கள் வாழ்வை வடிவைக்கும் சிற்பக்கலை. அந்த மாபெரும் கலையை மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கார்கள் நமது ஆசிரியர்கள். மாணவர்கள் எளிதாக பாடங்களை புரிந்து கொள்ளும் வகையில் அதிக சிரமம் எடுத்துக்கொண்டு கூடுதல் வகுப்புகள் நடத்தி ஒவ்வொரு மாணவரையும் சரியாக கவனித்து இன்றைய நிகழ்விற்கு எங்களை பெருமைப்படுத்தும் விதமாக எங்களோடு முன்னாள் மதுரை மாணவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் as a retired General GM of NLC, Mr. Zambam from NLC, Mr. Staff, Area Staff, Mr. Jayakumar, Mr. Ramasamy, Mr. Ganeshan, Mr. Kameswaran, Mr. Anandan, Mr. Alinatan, Mr. Vishwanathan, Mr. Kandan. இவங்கெல்லாம் வந்து எங்களை பெருமைப்படுத்திருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைகள் நடத்துகிற இந்த எல்லாருக்கு இவ்வளோ பெருமை மனசை வச்சு எங்களை வந்து வாழ்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வை தலைமை ஆசிரியர் தவிர சிறந்த நபர் எவரும் இல்லை. எமது தமிழ் ஆசிரியரை இந்த நிகழ்ச்சிக்கு தகுதிதான் தான் கேட்கிறேன். கொஞ்சம் அவங்க பின்னாடி கூட பார்த்துக்கிட்டோம், கொஞ்சம் அப்படியே கைலிநாதன் சத்தனமலை அழைக்குமாறு தலைமை ஆசிரியர் தான் அவங்க உதவி ஆசிரியர் சீனிவாசன் என்ன சித்தியம் கொஞ்சம் மேலே அன்னைக்கு வருஷம் எங்களது செயல் அதிகாரி தங்களுடைய உடற்பிறந்த மிஸ்டர் பிரபா சாட்ஸ் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி நிறைவா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த கல்வியாண்டில் நம் பள்ளியானது 10ஆம் வகுப்பில் 98.4% தேர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 12th வந்து 12ஆம் வகுப்பில் 99.04 தேர்ச்சி சதவீதமானது அடைஞ்சிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், நீண்ட வருடத்துக்கு அப்புறம் இந்த தேர்ச்சி விகிதமானது நம்ம வந்து எட்டியிருக்கோம். அது ரொம்ப தேர்ச்சி விகிதம் வந்து இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு தேர்ச்சி சதவிகிதம். இந்த தேர்ச்சி விகிதம் அடைவதற்கு நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு தான் இவ்வளவுக்கும் காரணம். இவங்கெல்லாம் வர்றதுக்கு உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த தேர்ச்சி சதவிகிதம் அமைஞ்சிருக்கு. அந்த தேர்ச்சி சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பள்ளியில் படிப்பினுடைய அந்த அனைத்து ஆசிரியர்கள் தான் முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 256 மாணவர்கள் 10th வந்து படித்தாங்க. குவார்டர்லி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறப்ப கணக்கு பாடத்தில் 2 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 17, 23, ஒரு கிளாஸில் வந்து 18 பேர் ஃபெயிலு, ஒரு கிளாஸில் 23 பேர் ஃபெயிலு. அந்த கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆசிரியர் வந்து எங்களுக்கு அமையலை. ஏன்னா இங்கே உட்பண்ண ஆசிரியர் வந்து டிப்ளாய்மெண்ட்டில் வேறு ஸ்கூலுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்த் இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு ஸ்கூலுக்கு அந்த கணக்கு வாத்தியார் அனுப்பிட்டாங்க. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அந்த ஒரு கணக்கு வாத்தியார் வந்து எங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அப்போ அந்த கணக்கு வாத்தியாருக்கு 2 கிளாஸ் வந்து நம்ம நிர்ணயிச்சிருந்தோம்.
அப்போ அந்த 2 கிளாஸை எடுக்கிறதுக்கான சரியான ஆட்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால ஸ்கீமில் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அவங்களுக்கு சரியாக வந்து பாடம் இருக்காமல் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நடத்த முடியாமல் லாஸ்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறப்ப 19+23 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 42 பேர் வந்து குவார்டர்லியில் வந்து ரொம்ப லோ மார்க் ஃபீல் ஆகியிருக்காங்க. இன்னும் அது இவ்வளோ ஃபீல் ஆகிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோகா நான் செக்ரட்டரி 3 ஊர் போட்டு மண்டையை உழைச்சிட்டு இருந்தேன். நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த விதத்தில் வர்றப்ப கொஞ்சம் சிஸ்டத்தை மாற்றுறப்ப எப்படி மாற்றணும் அப்படின்னா, கணக்கு வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பள்ளியில் கணக்கு வாத்தியாருக்கு எல்லாத்துக்குமே வந்து 2 கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். மற்ற பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th இருக்கக்கூடிய வாத்தியாராக இருந்தாலும் சரி 12th இருக்கக்கூடிய வாத்தியார் இருந்தாலும் ஒவ்வொரு கிளாஸ்ல மேக்ஸ் வந்து எடுப்பாங்க. மேக்ஸிமம் 2 கிளாஸ் தான் எடுப்பாங்க. மேக்ஸிமம் 1 கிளாஸ் தான் 10th கொடுப்பாங்க. அது மீறினா 2 கிளாஸ் வரும். இப்போ நம்ம பள்ளியில் வந்து எல்லாத்துக்குமே 2 கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 2 கிளாஸ் வந்து ரொம்ப வீக் செக்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறது பார்க்குறப்ப சரி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணால் 2 கிளாஸ் எடுத்த டீச்சர் 2 பேரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இன்னொரு கிளாஸ் எடுங்க, 3 கிளாஸாக எடுங்க அப்படின்னு செக்ரட்டரி மூலமாக நம்ம சொல்லுவோம். செக்ரட்டரி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் தான் வந்து இந்த பசங்களை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மறுப்பு தெரிவிக்காமல் சரிங்க சாமி நாங்கள் செய்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 செக்ஷன் இருக்கக்கூடிய டீச்சருக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 செக்ஷன் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். அப்போ அந்த 2 டீச்சருக்கு 3 6 செக்ஷன் ஆயிடுது. மிச்சம் ஒரு செக்ஷன் அது ஒரு ஸ்கீமில் ஒரு டீச்சர் நம்ம போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்துட்டே வராங்க. நான் வந்து 2 டீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் டீச்சர், நல்லா கிளாஸ் எடுத்து லாஸ்ட் கடந்தையெல்லாம் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு நல்லா வந்து கிளாஸ் எடுப்பாங்க. எப்படியோ ரிசல்ட் கொண்டு வந்துடுவாங்க நம்பிக்கையில் என்ன பண்ணுறோம் கொடுத்தோம். அவங்களுக்கு விடாமல் வந்து போராடி என்ன பண்ணாங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமில் கொஞ்சம் அடையாண்டு வர்றப்ப அந்த ரிசல்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் குறைஞ்சிருச்சு, பாதி கீழே வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம ரிசல்ட்டில் வந்து ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஹையர் செகண்டரி பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கக்கூடிய டீச்சரை விட 3 செக்ஷன் 4 செக்ஷன், ஒரு டீச்சருக்கு 4 செக்ஷனு, ஒரு டீச்சருக்கு 3 செக்ஷன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செக்ஷனை வந்து அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவங்க இருக்கிறதுனால அங்கேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க. அப்படியே பார்க்குறப்ப அடையாள தேர்வு ரிசல்ட் பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹையர் செகண்டரி ஓரளவுக்கு வந்து நெருக்கி, அதாவது என்ன பண்ணுறோம் 2 பாடம் 3 பாடம் 4 பாடம் 5 பாடம் 6 பாடம் ஃபெயில் ஆனவர்களை பார்க்குறப்ப ஹையர் செகண்டரி ஒரு 15 பேர் தான் வந்தோம். ஆனால் 10th பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடையாள தேர்வில் ரிசல்ட்டை பார்க்குறப்ப 2 பாடம் 3 பாடம் 4 பாடம் 5 பாடம் ஃபெயில் ஆன பசங்க மொத்தம் 62 பேர் வந்து நிற்கிறோம். இப்போ ஜனவரி மாதம், டிசம்பரில் ஆஃப்லி எக்ஸாம் முடியும், ஜனவரியில் 2 பேப்பர் கொடுக்குறோம். பேப்பர் கொடுத்து என்ன பண்ணணும் பார்க்குறப்ப நம்மளுக்கு 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆன பசங்க 62 பேர் வந்து நம்மளுக்கு அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கலாம். அப்புறம் எப்படி நம்ம அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து மிக்ஸ் ஆகி ஃபெயில் ஆகிருக்கான். சரி நம்ம எப்படி வந்து நம்ம கொண்டு வருது, இன்னும் 1.5 மாதம் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இன்னும் அதிகமான கோச்சிங் கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு போனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா படிக்க மாட்டேங்கிறான், வீட்டில் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறான், 1 நாள் வரலாம் 3 நாள் இருக்கிறான் வரமாட்டேங்கிறான். இப்போ ஸ்கூலுக்கு அந்த ரெகுலராக அந்த பையன் வரமாட்டேங்கிறான். மார்னிங் கிளாஸ் 8:30 வச்சோம்னா 8:30 வரமாட்டேங்கிறான். ஆனால் நல்லா படிக்கிற பசங்க அந்த டைம் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, லீவ் போடாமல் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. அவனை பற்றி ஒரு பிரச்சனையே இல்லை. யாராவது இந்த 2 பாடம் 3 பாடம் 4 பாடம் 5 பாடம் ஃபெயில் ஆனாலும் அந்த மாணவர்கள்லாம் வந்து மார்னிங் கிளாஸும் வரதில்லை. அதே நேரத்தில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சாட்டர்டே கிளாஸ் வச்சாலும் எல்லா பேரண்ட்ஸையும் வந்து கூப்பிட்டு கேட்டால் எல்லா பேரண்ட்ஸுமே சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் அப்ரூவ் வாங்கணும், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. பிஹெச்எம்லேயே ஓகே சொல்லிட்டாங்க. சரி சொல்லி இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு நைட் தூங்குறதுக்கு 64 மாணவர்களும் இங்கே தான் உட்காந்து தூங்கினாங்க. ஒரு கேமரா போட்டோம், கேமரா போட்டு வாட்ச் பண்ணி 64 மாணவர்களுமே வீட்டுக்கு விடாமல் காலையில் 4:30 மணிக்கு கரெக்டாக 4:45 எழுப்பிடுவோம். தப்பமான மாணவர்கள் 4:45 கரெக்டாக பிடி மாஸ்டர் எழுப்பிட்டுருவார். பல்லு விளக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக வந்து 5:15 ஸ்டடியில் உட்காரணும். 5:15 வரதுக்கு முன்னாடி பிடி மாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா டீ போட்டு 64 டீ போட்டு பெட்டர் ரெடியாக வச்சுருப்பாங்க. டீ சாப்பிட்டு வந்து 5:30 ஸ்டடியில் உட்காரணும். 5:30 மணிக்கு நம்ம ஸ்டாஃப் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டியூட்டி போட்டுருவாங்க. நீட்டாக 5:30 மணிக்கு 4 வந்துடுவாங்க. 5:07 படிப்பு
அவங்க உட்கார வச்சு இப்படியே உட்கார வச்சு முக்கியமான கொஸ்டின் சொல்லி படிக்க சொல்லி எழுதி வாங்குறாங்க. அப்படியே 8 மணிக்கு சாப்பாடு 8 மணிக்கு மேலே எழுதி போக முடியல. படிப்பு நம்ம படிக்கிறப்ப அழகாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ரிவிஷனில் மேக்ஸிமம் பாஸ் வந்துருச்சு. எல்லாம் 1-2 இது ஃபெயில் ஆகுது. அப்படியே வந்து போகிறப்ப நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 64 பேரில் ஒரு 3 மாணவர்கள் தான் நம்மளுக்கு நைட் ஸ்டடியில் வந்த 3 மாணவர்கள் வந்து தான் ஃபெயில் ஆகிறான். பாக்கி 61 மாணவர்கள் வந்து அழகாக தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸ்கிரைப்பில் ஒரே ஒரு மாணவர்கள் ஸ்கிரைப்பில் ஃபெயில் ஆகிட்டா 4 பேர் ஃபெயில் ஆனாங்க. மற்ற 256 பேர் 4 பேர் ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து 98.4% வரை நல்ல ஒரு தேர்ச்சி சதவீதம் அடைகிறதுல 12th வந்து அதே மாதிரி நம்மளுக்கு 12th வந்து பார்த்தா ஹையர் செகண்டரி பையன் என்ன பண்ணான்னா நைட் தங்காமல் 10 மணிக்கு படிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு 15 பேர் இருந்தான். அவனை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த மாணவர்கள் எல்லாமே வந்து பாஸ் ஆகிட்டான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 210 பேர் வந்து நம்மளுக்கு பரிச்சு எழுதுனாங்க. 2 பேர் வந்து அதில் ஃபெயில் ஆனாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல. அப்புறம் 99.04 வந்துருச்சு. அப்போ நல்ல ஒரு தேர்ச்சி சதவீதம் வர்றதுக்கு நான் முக்கியம் சொல்கிறத நம்ம ஆசிரியர்கள் அவங்க வந்து காலையில் 7 மணிக்கு வந்து நைட் 10 மணிக்கு யாருமே வந்து இல்லை சார் வர முடியாது சார் வர முடியாதுன்னா சார் நீங்கள் இப்படி கூப்பிட்றீங்க அதுலேயே இருக்குது குடும்பம் இருக்குது நான் பிள்ளையை பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அப்படின்லாம் யாருமே வந்து எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ணலை. அதுல அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் நம்ம வெற்றி வந்து அடைய முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அந்த நம்ம நைட் கிளாஸ் போடலை அப்படின்னா அந்த பையன் வந்து நம்மளுக்கு கிளாஸ் கரெக்டாக வந்திருக்க மாட்டான், மார்னிங் ஸ்டடி வந்திருக்க மாட்டான். அப்போ நம்மளுக்குனா பாதிக்கு மேலே ஃபீல் ஆகிருக்கும். நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து 70 கீழே போயிருக்கும். இப்போ மோசமான நம்ம போயிருக்கோம். அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது எல்லாமே நம்ம பள்ளியினுடைய நிர்வாக ஆசிரியர்கள் அலுவலக நண்பர்கள் எல்லாருமே வந்து உதவி பண்ணதுனால ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த தேர்ச்சி சதவீதமானது வந்திருக்கு. இந்த தேர்ச்சி அடைந்ததுனால எல்லாத்துக்குமே சந்தோஷம். சாமிஜிக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம், எல்லாத்துக்குமே ஒரு மன நிறைவான ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த தேர்ச்சி சதவீதமானது கொடுத்துருக்கு. நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்கள் உழைக்கிறதுல நம்ம சகிக்கவே இல்லை. பிரச்சனையே இல்லாமல் நம்மகிட்ட எல்லாமே உழைப்பவங்க வந்து எதிர்பார்க்கலாம். 2 நாள் கூட்டாலும் கிளாஸில் ரெடியாக இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும் சார் நாங்கள் ரிசல்ட் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு சொன்னோமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சார் பாராட்டுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய பாராட்டுக்களை வாங்கணும் பாராட்டுறாங்க அப்படின்னு மீட்டிங்கை வர சொல்லி ஆசிரியர்கள் எல்லாம் அங்கே வர சொன்னேன். எல்லா ஆசிரியர்களும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்காங்க. அனைத்து ஆசிரியர்களையும் நிர்வாக ஆசிரியர்களையும் அலுவலக நபர்களையும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கு. வருகிறவர்களுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவர்களுக்கும் இந்த டயத்தில் நன்றி சொல்றது ஆனால் இன்னொரு 45 வருஷம் 81 நான் உள்ளார் நடந்து வைக்கேன். இதில் வேணா எங்கள் சாரை போட்டி போட்டுக்கிறேன். எங்கள் ஏவோ சார் அவர் 81, நாங்களும் 81 இந்த கல்லூரி இந்த பள்ளியில் நாங்கள் 2 பேரும் 40 வருஷம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்தது அது மிகப்பெரிய மனோர் சார் பார்க்கிற மறுக்கவே பண்ணுறது நன்றி சார். அடுத்து ஆசிரியர் வந்து எங்க சின்ன பிள்ளைங்க கௌரவிக்கிறோம், கவலை எடுத்துக்காதீங்க. ஆசிரியர் எப்பயுமே ஆசிரியர்கள் தான், நாங்கள் மாணவர்கள் தான். இருந்தாலும் உங்களை கௌரவப்படுத்தணுன்றதுனால நாங்கள் செய்கிறோம். ஏதாவது தவறு இருந்தால் ஆசிரியர் எப்பயுமே மன்னிப்பீங்க, படிச்சுக்கங்க. முதல்ல நாங்கள் சுவாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கோம். ராஜா ஒரு பொன்னாட திருப்பாத்தூர் அம்மா சுவாமிகள் தான். அவருக்கு இது முதல் வீடாக போய் சேரணுன்றது மாணவ செல்வங்கள் அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது வள்ளுவர் வாக்கு. எந்த பிரதி பலனையும் எதிர்பாராமல் ஒவ்வொரு ஆண்டும் எங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமையை அளிக்கிறது. பெரிய பொக்கிஷம் வீட்டில் இருக்கு, அது மகிழ்ச்சியை தந்து விடாது. ஒண்ணுமே இல்லைன்னாலும் அங்க உள்ள ஊக்கம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து விடும். அந்த வகையிலே நீங்கள் ஒரு ஆண்டும் எங்களை ஊக்கப்படுத்துவது எங்களுக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த எண்ணத்தை
உங்களிடம் அளித்த எங்களது ஆசிரியர்களை நினைக்கும் போது, உங்களுடைய மனநிலையை நினைக்கும் போது எங்களுக்கு அதைவிட பெருமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை உள்ள மாணவர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று நினைக்கும் போது மனது பூரிப்படைகிறது. எந்த பரிசும் அதற்கு ஈடு ஆகாது. அந்த வகையிலே எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு தலை தாழ்ந்து வணங்குகின்றோம். ஊக்கம்தான் உயரிய செல்லும். வள்ளுவர் சொல்றார், துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். துணை இருந்தா செல்வம் சேர்ந்துடும். ஆனா வினை, நாம் செய்யக்கூடிய செயல், அது எப்பொழுதும் என்ன வேணாலும் தரும். அப்படிப்பட்ட செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனதார நீடூடி வாழ வேண்டும், நீண்ட நெடிய வாழ்வு வாழ வேண்டும், எங்களுக்கெல்லாம் நீங்கள் உற்சாகத்தை அளிக்க வேண்டும் என்று இறைவனை பணிந்து பிரார்த்திக்கின்றோம். அடுத்தபடியாக பரிசளிப்பு. ரத்னவேலு சார் ஏவோ. நண்பர்களே நண்பர்களே வாருங்கள், ஆசிரியர் பெருமைதனை போற்றுங்கள். நண்பர்களே நண்பர்களே வாருங்கள், ஆசிரியர் பெருமைதனை போற்றுங்கள். கல்வியினை கற்றுத்தந்த கடவுளவர், ஒழுக்கத்தையும் போதித்த குருவும் அவர். கல்வியினை கற்றுத்தந்த கடவுளவர், ஒழுக்கத்தையும் போதித்த குருவும் அவர். பருதியின்றி நிலவும் அங்கே ஒளிர்வதெங்கே, பருதியின்றி நிலவும் அங்கே ஒளிர்வதெங்கே. குருவுமின்றி அறிவில் நாம் தெளிவதெங்கே, குருவுமின்றி அறிவில் நாம் தெளிவதெங்கே. திசை காட்டி நற்பாதை செலுத்துவார், திசை காட்டி நற்பாதை செலுத்துவார். இசைப்படவே நாம் வாழ தூண்டுவார், ஒளியாகி நற்சிலையாய் செதுக்குவார். வெற்றி கனி நாம் பறிக்க உதவுவார். நண்பர்களே நண்பர்களே வாருங்கள், ஆசிரியர் பெருமைதனை போற்றுங்கள். அன்னை தந்தை இருவர் அன்பு காட்டுவார், ஆணிவேர் போல நின்று தாங்குவார். அன்னை தந்தை இருவர் அன்பு காட்டுவார், ஆணிவேர் போல நின்று தாங்குவார். தோல்விகளால் துவழுகையில் தோள் கொடுப்பார், உள்ளிருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வார். தோல்விகளால் துவழுகையில் தோள் கொடுப்பார், உள்ளிருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வார். நம்மை நாமே அறிய வைக்கும் கண்ணாடி, நமக்கு எந்நாளும் அவர்தானே முன்னோடி. நன்றி சொல்ல ஒன்று சேர கூடுவோம், நம் ஆசிரியர் புகழ் போற்றி பாடுவோம். நன்றி சொல்ல ஒன்று சேர கூடுவோம், நம் ஆசிரியர் புகழ் போற்றி பாடுவோம். நண்பர்களே நண்பர்களே வாருங்கள், ஆசிரியர் பெருமைதனை போற்றுங்கள். ஆசிரியர் தினமல்லவா இன்று, ஆசிரியர் தினமல்லவா. என்றும் அன்பாக பண்பாக போதிக்கும் எங்கள் ஆசிரியர் தினமல்லவா. மாதாவும் நீயே நல் பிதாவும் நீயே, மாதாவும் நீயே நல் பிதாவும் நீயே. குறையாத செல்வத்தை நாள்தோறும் அருளும் குருவான தெய்வமும் நீயே. எந்த ஆசிரியர் தினமல்லவா. மொழியாற்றல் தந்தாய், பல்கலையாற்றல் தந்தாய். உலகத்தை ஆளும் நல் படைப்பாற்றல் தந்தாய். மொழியாற்றல் தந்தாய், பல்கலையாற்றல் தந்தாய்.
தந்தாய் உலகத்தை ஆளும் நல் படைப்பாற்றல் தந்தாய் படிப்போடு நல்லொழுக்கம் நட்போடு நீ தந்து படிப்போடு நல்லொழுக்கம் நட்போடு நீ தந்து மண்ணான எங்களை நீ பொன்னாக மாற்றும் ஆசிரியர் தினமல்லவா இன்று ஆசிரியர் தினமல்லவா என்றும் அன்பாக பண்பாக போதிக்கும் எங்கள் ஆசிரியர் தினமல்லவா பட்டங்கள் வாங்க பல திட்டங்கள் தீட்டி சட்டங்கள் போட்டு எமை காக்கும் வழிகாட்டி பட்டங்கள் வாங்க பல திட்டங்கள் தீட்டி சட்டங்கள் போட்டு எமை காக்கும் வழிகாட்டி உழைப்போடு உள்ள நல்லா சீரும் அழித்து உழைப்போடு உள்ள நல்லா சீரும் அழித்து ஒரு வாக்கி உயிராக்கி படைக்கின்ற சிற்பியே வாழிய வாழியவே நீங்கள் பல்லாண்டு வாழியவே எங்கும் அன்பாக பண்பாக போதிக்கும் எங்கள் ஆசிரியர் வாழியவே தங்க ஆசிரியர் வாழியவே அன்பு ஆசிரியர் வாழியவே கல்வி கண்ணை திறந்து வைத்தாரே சிலையாய் எங்களை வடிவமைத்தாரே வாழும் கடவுளை வந்து பாரு பள்ளி என்ற கோயிலில் கண்டோம் பாசம் கொண்ட தெய்வமாய் கண்டோம் அவரின் வார்த்தையே எங்கள் வேதம் உயிராய் கற்று தந்தார் வெயில் கலந்து அன்பை தந்தார் ஆயிரம் பிள்ளையின் வாழ்க்கையை ஏணியாய் நின்று ஏற்றி வைத்தார் கல்வி கண்ணை திறந்து வைத்தாரே சிலையாய் எங்களை வடிவமைத்தாரே வாழும் கடவுளை வந்து பாரு எங்களை பெற்றிடா பிள்ளையை காத்து நின்றாய் நீங்களாய் திருமீன்களாய் வாழ்க்கையில் நீந்த பயிற்சி தந்தார் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை சரிசமமாக ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியே உந்தன் வாழ்க்கையிலே மழையென மாறி வந்திடுமே. கல்விதான் கற்ற கல்விதான் என்னாலும் உனக்கு துணையாக நின்று காத்திடும். கல்வி கண்ணை திறந்து வைத்தோமே, சிலையாய் உங்களை வடிவமைத்தோமே. எங்களின் கண்களே நீங்கள் தானே. தேன் தரும் பூவைத்தான் வண்டுகள் தேடி பறந்து வரும். கல்வியை கற்று உயர்ந்திட இந்த பூமியே உன்னை சுற்றி வரும். பட்டங்கள் பலவும் நீ பெற்று இந்த பாரினை ஆள வர வேண்டும். பார்த்திடும் போது மகிழ்ச்சியிலே பறவை போல் நானும் பறந்திடணும். வளர்ச்சியில் உங்கள் வளர்ச்சியில் பல்லாயிரம் ஆயிரம் மகிழ்ச்சிகள் என்று சேர்ந்திடும். கல்வி கண்ணை திறந்து வைத்தோமே, சிலையாய் உங்களை வடிவமைத்தோமே. எங்களின் கண்களே நீங்கள் தானே. வளமையான வாழ்வினை காட்டும் நல்ல ஆசிரியர் வாழ வேண்டும் என்றும். மாணவரின் வாழ்வினை என்றும் நல்ல ஆசிரியர் நெஞ்சமது நாடும். காலையிலும் மாலையிலும் ஓய்வெடுக்கும் வேளையிலும், காலையிலும் மாலையிலும் ஓய்வெடுக்கும் வேளையிலும் மாணவரின் வெற்றி தனை நாடும். பள்ளி எனும் சோலையிலே பள்ளி எனும் சோலையிலே பூவை தாங்கும் வேர்களது. பள்ளி எனும் மாளிகையில் கூரை தாங்கும் தூண்களது. தன்னலத்தை மாற்றிவிடும் மாணவரை எண்ணும் போது, நள்ளிரவும் விழித்திருக்கும் மாணவரை எண்ணும் போது, வளமையான வாழ்வினை காட்டும் நல்ல ஆசிரியர் வாழ வேண்டும் என்றும். மாணவரின் வாழ்வினை என்றும் நல்ல ஆசிரியர் நெஞ்சமது நாடும்.
சொர்க்க பாதை தன்னை காட்டித் தரும் ஜோதி அது. தீமை வழி சென்றிடாமல் தட்டி வைக்கும் நீதி அது. வாழ்த்தி விட்டால் மகிழ்ந்து விடும் மென்மையான ஜீவனது. அன்னை போல அரவணைக்கும் ஆண்டவரின் சாயலது. வளமையான வாழ்வினை காட்டும் நல்ல ஆசிரியர் வாழ வேண்டும் என்றும். மாணவரின் வாழ்வினை என்றும் நல்ல ஆசிரியர் நெஞ்சமது நாடும். உன்னை என்னை ஏற்றிவிட காத்திருந்த ஏணியது. உன்னை கரை சேர்த்திடவே ஓடி வந்த தோணியது. ஏறிய பின் உதைத்து விட்டால் காயம் படும் நெஞ்சமது. துக்கமெல்லாம் பூட்டி வைத்தும் புன்னகைக்கும் உள்ளமது. வளமையான வாழ்வினை காட்டும் நல்ல ஆசிரியர் வாழ வேண்டும் என்றும். மாணவரின் வாழ்வினை என்றும் நல்ல ஆசிரியர் நெஞ்சமது நாடும். காலையிலும் மாலையிலும் ஓய்வெடுக்கும் வேளையிலும். காலையிலும் மாலையிலும் ஓய்வெடுக்கும் வேளையிலும் மாணவரின் வெற்றி தன்னை நாடும். குருவி கந்த வானத்துல பட்டிருக்க விரிக்கு சொல்லி தரணுமா? குருவி கந்த வானத்துல பட்டிருக்க விரிக்கு சொல்லி தரணுமா? முட்டு விட்டு விரிஞ்சிருக்கும் பூவுக்குள்ள சுட்டு
வச்சு ருசிப்போமா நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர்களை பாராட்ட முடியாத இருக்கு என்பது தகுதி கிடையாது. உங்களுடைய சந்தோஷத்தில் உங்களுடைய பெருமிதத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கின்ற இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர்கள் அனைவரையும் வாழ்த்துக்களை தெரிவித்து எதுவெல்லாம் பேசுவோம் ஆசிரியர்களுக்கு முன்னாடி பேசி பழக்கம் கிடையாது. அது உண்மையாகவே நம்முடைய தலைமை ஆசிரியர் நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பேசும் பொழுது ரெண்டு கருத்தை சொன்னாரு. அவரு இந்த தேர்ச்சி பெற்ற விதியத்துக்கு கஷ்டப்பட்டதையும் சொல்லிட்டாரு, நீங்க ஆசிரியர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறதையும் ஆசிரியர்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி மறைமுகமா அவர் தெளிவுபடுத்துறாரு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், பள்ளிகள் அப்படிதான் இருக்கும் சாரு. ஏன்னா அவர் சொல்ற விதத்தை பார்த்தா அவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாரு போல இருக்கு, மாணவர்களை விட ஆசிரியர்களை கஷ்டப்படுத்திருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் இந்த தேர்ச்சி விகிதமே கிடைத்திருக்கிறது. உண்மையாவே நமது பள்ளியில் நம்முடைய அருமை சகோதரர் லண்டன்ல இருக்கக்கூடிய சங்கர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் ஒரு கடந்த ஓராண்டாக அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை பத்திலாம் நான் சொல்லல, நம்முடைய மனோகரன் சார் அவர்களை வச்சு அடுத்து நீங்க இங்க வந்த உடனே நாம் அனைவரும் சேர்ந்து எப்பொழுதும் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில ஏதாவது ஒண்ணு செய்து வைக்கணும் நம்மளோட பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு இந்த ஆண்டு முழுக்க அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் இங்க வரக்கூடிய லண்டன்ல இருந்து இங்க வரக்கூடிய வாய்ப்பு தாமதமாகிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியை திடீர்னு போன வாரம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நம்ம எய்ம் பண்ணிட்டு இருந்தது வேற, திடீர்னு இதை சிம்பிளா சொல்றீங்களேன்னு. இல்ல, இது நம்ம இந்த தேர்ச்சி பெற்றதுக்கு நம்முடைய ஆசிரியர்களை மகிழ்விக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னாங்க. நான் கண்டிப்பா நான் வெளியூர்ல இருக்கேன், போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய ஸ்கூலுக்கு பத்தி. நீங்க நாங்கள் படிக்கக்கூடிய பொழுது என்னவெல்லாம் கற்றுத்தந்தார்களோ, எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் சொன்னார்களோ, அதையெல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என ஏக்கத்தோடு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கத்தை பற்றி, படிப்பை பற்றி, கல்வி எல்லாமே இவங்க என்ன அடிப்படையா நம்முடைய பள்ளியில் நம்முடைய ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதைதான் இன்னைக்கு தேசமே சொல்லுது. இவங்க என்ன கடைபிடிக்க சொன்னாங்களோ அதை கடைபிடிங்கடா, கெட்டு போகாதீங்கடா அப்படின்னு சொல்லி, அது காயத்ரி மந்திரமா இருந்தாலும் சரி, இறை வணக்கமா இருந்தாலும் சரி, இதை விட அங்க விவேகானந்தா ஸ்கூல்ல ஏழுமலை சார் இருப்பாரு, அப்பயே யோகாவை பத்தி ஒரு பெரிய யோகாவை கத்துக்க சொல்லி அப்பயே அவர் சொல்லுவாரு. திங்கட்கிழமை ஆனா என்ட்ரன்ஸ்ல நிறுத்திடுவாங்க. திங்கட்கிழமை காலையில 2 விரல் நகை இல்லாம விரல நீட்டணும், பல்ல காமிக்கணும், பல்லு தூய்மையா இருக்கணும், நகங்கள் சுத்தமா இருக்கக்கூடாது, அப்பதான் உள்ளே விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முறையில அதுவும் சாரெல்லாம் என்னைய மனோகரன் சாரெல்லாம் ஜன்னலை பிடிக்க சொல்லி சக்கையா பிச்சிருக்காரு, பின்னாடி அடியடி அடிச்சாரு. ஆதிநாட் ஐயா மண்டையே உடைச்சிட்டாரு. என் கூட அமுதான ஒரு பொண்ணு படிச்சாங்க, கட்டுப்புட்டுன்னு அடிச்சாரு, மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊத்திடுச்சு. பயந்துட்டாரு ஆதிநாட் ஐயா. அவங்க குடும்பமே வந்துட்டாங்க, ரத்தம் பொட்டு பொட்டுன்னு கொட்டுது. அப்புறம் அதை கன்வின்ஸ் பண்ணி அப்பயே அதே மாதிரி நம்ம ஜெயக்குமார் சார், காமேஸ்வரன் சார், கணேசன் சார் எல்லாம் என்ன இது
10 நிமிடம் பேசிட்டு போற நிகழ்வு அல்ல. நான் ஒரு செக்ஷன்ல இருந்தேன். மனோகரன் சார் வந்து என்ன செய்வாருன்னா, நம்ம ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணவங்கள எவெல்லாம் நல்லா படிக்கிறான்னு கேட்டு பொறுக்கிடுவாரு. அவரு செக்ஷனுக்கு மாத்திடுவாரு. அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் 6th காமேஸ்வரன் சார் கிளாஸ்லாம் இருந்தேன் நினைக்கிறேன். சக்கர சார் வந்து டி செக்ஷனுக்கு அவரு சி செக்ஷன் மாத்திட்டாரு என்னைய. காலையில பிரேயர்ல இந்த செய்திகள் வாசிக்கிறது ஒரு பெரிய இதுவா இருக்கும். எப்படியாவது என்னை பிடிச்சிடணும். நான் வேறுமுறை தாமதமாகவே வருவேன். அங்க விளையாட்டு இங்க விளையாட்டு. என்னடா போனாலே பிரேயர்ல செய்தி வாசிக்க விட்டுறாங்க. அது என் பேர் வித்தியாசமா காயாம்பு இருக்கா. காயாம்பு இன்றைய செய்திகள் வாசிப்பதுன்னா கொல்லுன்னு 2500 பேர் சிரிப்பாங்க. அதனால நான் அப்படியே தாமதமாகவே சுத்தி மாங்காங்கெல்லாம் அடிச்சுட்டு பொறுமையா வருவேன். ஆனா என்ட்ரன்ஸ்ல 2 பேர் கேப்சர் பண்ணி மேல ஸ்டாஃப் ரூமுக்கு கொண்டு போறதுக்கு சார் நிறுத்திருப்பாரு. சார் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்றைய செய்திகள், உலக செய்திகள், விளையாட்டு செய்திகள் அப்படின்னு சொல்லி அதை வாசிக்கக்கூடியது. அந்த அளவுக்கு அவர் மாணவனாக இருக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிட்டேன். எப்பயுமே பிரேயர்ல ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்குவேன். ஒரு டைமா என்னமோ நான் 4th ரேங்க் வாங்கினேன். அந்த உண்மையாகவே சொல்ல போனால் அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கிளாஸை பத்தி நம்ம தலைமை ஆசிரியர்லாம் சொன்னாங்க. இங்க கடுமையா எல்லாத்தையும் இங்க தங்க வச்சு நிலைமை பாருங்க எப்படி போகுதுன்னு. அவங்க ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து கெஞ்சணும். இப்ப இங்க இல்ல, எங்க பார்த்தாலும் டீச்சர் போய் கெஞ்சிக்கிட்டே நிக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு வாங்க வாங்க படிங்க படிங்க படிங்கன்னு. அது சார் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாரு. இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபைன் பண்ணுவாங்க. அது சார் வந்து அந்த ஃபைன் பண்ற காசை தொட மாட்டாரு கையில. நாங்க கிளாஸ்க்கு லீடர் தான் என்ன பண்ணணும், இந்த டெஸ்க்ல வந்து சென்டரா இருக்கிற ஓட்டையில ஒரு இடத்துல பெருசாக்கி வச்சிருப்பாரு. அதுல நாங்க போட்டு நெப்பி வைப்போம். ஈவினிங்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு கடல மிட்டாய் வாங்கிட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுப்பாரு. அந்த ஒரு செம்போட மகிழ்ச்சியோட உட்காந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே சொல்றேன், நான் நினைப்பேன் நான் இருக்கிற ஏரியால நம்ம ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பேன். ஏன்னு சொன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் துவாக்குடியில இருக்கிறத இந்த 2-3 வருடங்கள் நான் பார்த்து பார்த்து மாத்தினேன். பார்த்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்கூல் கிராண்டை வாங்கி எதுக்கு செய்யறதும் பயன் முடிஞ்சிடும். ஒரு ட்ரைனேஜ் கட்டுறோம், ரோடு போடுறோம், எல்லாமே அடுத்தடுத்து 5 வருஷத்துல அது எல்லாமே இதாகிடும். ஆனா பள்ளிக்கு செஞ்சு வைக்கிறது என்னைக்கும் அடுத்த தலைமுறைய உருவாக்கும். ஆனா என்ன செய்வாங்க, மாட்டு வேடிக்கை நடத்துறோம், ஒரு 5 லட்சம் அவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்கம்மாங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ள மாட்டை ஓட்டிட்டு போய் அவங்களே மேய விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல இருக்கு வருத்தப்படக்கூடிய செய்தி. ஆனால் இன்றைக்கு பெரிய முக்கிய பிரமுகர்கள் அமைச்சர்கள்லாம் கூட சொல்றாங்க, நாங்க சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தோம். நம்ம ஸ்கூல்ல மணக்கும் சத்துணவு. அங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏரியாவே வாசனை வந்துடும். ஏன்னா அப்ப வந்த காய்கறிகள் கீரை எல்லாம் ஒரிஜினலா உரம் இல்லாம வந்தது. அப்படியே அங்க இருந்து சமைக்க வாசனை வந்துடும். நாங்களும் சத்துணவு சாப்பிட்டு தான் மகிழ்ச்சியோட படிச்சோம். நம்மளுடைய பள்ளியில வந்து இன்னைக்கு எவ்வளவோ பள்ளிகள் வந்துருச்சு. பிரைவேட்ல 10-15 பள்ளிக்கூடம் நம்ம சுத்தி இருக்கு. அன்னைக்கு இந்த பள்ளிகள்லாம் நம்மளுடைய பிஹெச்எல் வளாகத்துல இது இறைவன் கொடுத்த வரம். இந்த பள்ளிகள் இல்லைன்னு சொன்னா பல்லாயிரம் பேர் ஒண்ணுமே இல்லாம மண்ணா போயிருப்பான். இந்த நம்மளுடைய ஆசிரியர், நான் வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய குரூப்ல எல்லாம் இருக்கவே மாட்டேன். அதுக்கு பயிர் போடுறது, திட்டுறது, விமர்சனம் பண்றது, அதுக்குள்ள எல்லாம் போக மாட்டேன். சமீபத்துல இது இல்லாம தவிர்க்கவே முடியல. அதனால என்ன செய்யறோம்னா, ஒரு பிறந்த நாள்னா ஒரு லைக்கு வாழ்த்துக்கள் யாருக்கா அதோட விட்டுருவோம். ஆனா சார் வந்து எங்களை ஒரு குரூப்ல வச்சிருக்காரு, ஆனரபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காரு. அதுல வர்ற கருத்தை நான் எடுத்து அது ஒரு பெரிய அளவுல என்னைய காப்பாத்திக்கிறேன். இப்பயும் அதுல வர நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து அதை மட்டும் பயன்படுத்திக்கிறேன். என்னை சார்ந்து இருக்கவங்களுக்கு அவ்வளவு அற்புதமான கருத்துக்களை போடுவார் சாரு. அவர் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சக்குன்னு இன்னைக்கு வரும். காலையில எழுந்த உடனே சாரோட குரூப்பை தான் பார்ப்பேன். அதுல எல்லாரும் இருப்பாங்க நம்ம நண்பர்கள்லாம். அற்புதமான ஒரு பள்ளி. கண்டிப்பாக ஒரு நெகிழ்வா எனக்கு நிறைய பேச மனசு வர மாட்டேங்குது. நான்
நாங்க வந்து உங்களிடம் படிச்சதுக்கு நாங்க இறைவன் கொடுத்த வரோம். தாய் தந்தையர்ல கூட வீட்டுல இருக்கிறப்ப பிள்ளைங்க பேசிக்குவாங்க, நீ அப்பா பிள்ளை, நீ அம்மா பிள்ளை அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள்லயே அம்மாவை பிடிச்ச பிள்ளை அப்பாவை பிடிச்ச பிள்ளைன்னு இருக்கும். அதுங்க தப்பிச்சுக்கோ, ஏதோ ஒரு வகையில வந்துடும். ஆனா ஆசிரியரை மதிக்காதவன் எந்த வகையிலும் தர மாட்டான். ஆசிரியர்களை மதித்து வளராதவன் எந்த துறையிலையும் சோபிக்க முடியாது. ஆசிரியரை மதிக்காதவன் வரலாறே கிடையாது. இப்ப நம்ம எல்லாரும் உணர்றோம். நம்ம சுவாமிஜிலாம் இப்ப நம்ம ஸ்கூலுக்கு சுவாமிஜி வர்றப்பெல்லாம் பரபரப்பா இருக்கும். எல்லா ஸ்கூல்லாம் தூய்மைப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு நல்லா நீட்டா துவச்சு வச்செல்லாம் போட்டுட்டு வந்து ரெடியா இருப்போம். அந்த கருத்துக்களை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சரிப்பா இருப்போம். ஆனா அவர் சொன்ன கருத்துக்கள் பூரா இப்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். இப்ப நம்ம வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க, தாய் அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் அவனை பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அப்பா அம்மாவோட நன்மைகளோ தீமைகளோ நம்மளை பாதிக்கிறதோ நன்மை கொடுக்கறதா கிடையாது. நம்மளுடைய தீமை நன்மைகள்லாம் நம்மளை வழிநடத்திக்கிட்டே இருப்போம். இப்பெல்லாம் ரொம்ப டிலே ஆகிறதே கிடையாது. இப்போ வந்து ஜூன் மாசம்னா ஆகஸ்டுக்குள்ள அதனுடைய நன்மை தீமையை அனுபவிச்சிருவோம். இப்ப டிலே கிடையாது. ஏன்னா இப்ப காலங்கள் ஆக ஆக கலிகாலங்கிறாங்க பாருங்கள. நான் வந்து உணர்றேன். நான் வந்து எப்படி உணர்றோம்னா, நம்ம எதனால கண்கலங்கி அழுகிறோம், என்ன தப்பு செஞ்சோம், இந்த தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு கண்கலங்கும். எதனால மகிழ்ச்சியா இருக்கிறோம், இந்த நன்மையை செஞ்சோம், அதனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில சந்தோஷமா இருக்கும்னு அன்றாட உணர்றோம். ஒவ்வொரு நாளையும் உண்மையாலுமே நான் நினைச்சு பார்க்கிறோம். அதனால அவங்க அப்பா அம்மா செஞ்சது, அவங்க தாத்தா பாட்டை செஞ்சதெல்லாம் கிடையாது. நன்மை நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவு முதல்வராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், ஆசிரியர்கள், எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரும் கண்காணிக்கல நம்மளும் நினைக்கவே கூடாது. நாம் அனைவரையும் ஒரே ஒருவன் இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடவே கூடாது. நம்மை விட வலிமை குன்றியவர்களை எப்பொழுதுமே அந்த கடமையை செஞ்சுக்கணும். நம்மளை விட வலிமை குன்றியவர்களை நாம் ஏளனப்படுத்துவதும் அவர்களை நசுக்குவதும் நம்ம செஞ்சோம்னா நாம ஒரு வலிமையான நின்றுகிட்டே இருப்போம். இது இயல்பா ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும். அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என நம்முடைய பள்ளியினுடைய தாரக மந்திரமே அதை நோக்கிய பயணம் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நான் கூட நினைத்தேன், நாங்க வேற மாதிரி நினைத்தோம், இந்த சிறிய நிகழ்வாக அண்ணன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சோம். நான் சங்கர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் நேற்று முன்தினம், நம்ம பெரிய அளவுல ஏதாவது எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் நம்ம பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் எல்லோருமே பல்வேறு துறைகளிலே பல்வேறு விதங்களிலே நன்றாகத்தான் இருக்கும். யாரும் வந்து நன்றாக இல்லாமல் இல்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதமாக ஒரு நம்முடைய ஐயா அவர்களை, மனோகரன் சார் அவர்களை கலந்து பேசி கண்டிப்பாக செய்து தருவோம். இந்த இனிய நிகழ்விலே சாதாரணமாக எனக்கும் ஒரு பேச வாய்ப்பு தந்தமைக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட நமது ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நன்றி சொல்லணும். எங்களுக்கு இடையில ஒரு சில பிரச்சனைகள் வருது. பேரண்ட் மூலமா ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதை இது நாள் வரை அவர் தீர்த்து கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செயலர் சுவாமிஜி அவர்களை இந்த நேரத்திலே நினைக்கின்றேன். இந்த முன்னாள் மாணவர்களுடைய நிகழ்வு பற்றி அவர்களிடத்திலே தெரிவித்தேன். மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு படிப்படியாக எல்லாமே வந்து அமையும் என்று ஆசீர்வாதம் அவர்கள் வழங்கினார்கள். செயலர் சுவாமிஜி அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ரிசல்ட் எப்படி வந்தது என்பதை விளக்கமாக எடுத்துரைத்தார். காலாண்டில் பெர்ஃபார்மன்ஸு, அரையாண்டில் அது எவ்வாறு கொஞ்சம் முன்னேற்றத்தை
கொடுத்தது, ரிவிஷன் டெஸ்ட் வந்தப்ப எப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்தது, மாணவர்களை இங்கே தங்க வைத்து உணவு வழங்கியது, பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதெல்லாம் விரிவாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நம்முடைய தலைமை ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சார் செப்டம்பர் மாதத்திலிருந்து தான் ஹெச்எம்மாக பொறுப்பெடுத்துக் கொண்டார். அது பொறுப்பெடுத்துக் கொண்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் மிகுந்த ஒரு சுறுசுறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த ஆண்டு எப்படியும் 10ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்பும் சரி 100% எட்ட வேண்டும் என்பதற்காக அயராது திட்டம் வகுத்து வைத்திருக்கின்றார். அவருக்கு போதுமான அளவுக்கு என்னுடைய அனுபவத்தின் காரணமாக சில கைடன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உதவி தலைமை ஆசிரியருக்கும் சில அறிவுரைகளையும் அவருக்கும் வழங்கி இருக்கின்றேன். ஆசிரியர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சார் சொன்னாங்க, காயம்பு சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரடியாக இன்னைக்கு தான் பார்த்தேன் சார். ரொம்ப மிக நெருக்கமாக இன்றைக்கு தான் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆசிரியருக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக பேசினேன். அந்த கால நினைவுகள்லாம் ரொம்ப இயல்பாக எடுத்து போயிட்டார். இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதைத்தான் இந்தியா முழுக்க பின்பற்றுகிறார்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடம் இல்லைன்னா ரொம்ப பேர் தெருவில் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு சொன்னார். அதை இந்த பள்ளிக்கூடத்தை சுவாமி தவிர்த்து சிவானந்த சுவாமிகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த டிஹெச்என் இயக்குனர் RS கிருஷ்ணன் அவர்கள் இந்த சாமி கிட்ட இந்த பள்ளிக்கூடத்தை கொடுத்தா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, சாமி நீங்க தான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய அன்பு கட்டளை ஏற்று சாமிஜி அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்த ஆரம்பித்தார். அங்கிருந்து வழி வழியாக அவருடைய வழிவந்த சுவாமிஜிகள்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இருக்கின்ற செயலர் சுவாமிஜி அவர்கள் உண்மையிலே ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர். ரொம்ப ஒரு அமைதியானவர். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் அவர் வைக்கிறது இல்லை, யாருக்கும் எந்த விதமான மறுப்பும் சொல்றது இல்லை. அதே மாதிரி ரொம்ப அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல ஓப்பனாக சொல்கிறாங்க, நல்ல ரிசல்ட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் செயலர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதை நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு நானும் சாரும் மீட்டிங்கில் சொன்னோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல துறவி, உண்மையான துறவி நமக்கு செயலராக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ரிசல்ட்டை நம்ம கொடுக்கணும், அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும், நம்ம கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸை ஊக்கப்படுத்தணும். சார் சொன்னாங்க, டீச்சர்ஸை படுத்திட்டு உண்மைதான். டீச்சர்ஸ் சில லேடி டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்கள் பேய் மாதிரி வேலை பார்த்தோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டுக்காக மிக மிக கடுமையாக பாடுபட்டார்கள். அந்த வகையிலே நீங்க இப்ப எங்களுக்கு வழங்கிய பொன்னாடை, கேடயம் மற்றும் பரிசுகள் எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி இருக்கின்றது. குதிரை எப்படி 4 கால் பாய்ச்சல்ல ஓட்டமா ஓடுமோ அதே போல ஒரு நல்ல ஓட்டத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். அதே போல உங்களுடைய பாராட்டும் சான்றிதழும்
பரிசுகள் எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கின்றன. பரிசுகள் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல மனோகரன் சாருக்கும் தனிப்பட்ட வகையில் எப்பவும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறதுனா முன்னணியில் அவர் இருப்பார். அதே மாதிரி இந்த மீட்டிங்கும் முன்னணியில் இருப்பார். சார் அனந்த சைனம் சார் சென்ற வாரத்திலே இருந்து என்னோட தொடர்பிலே வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு தகவல் தெரிந்து கொண்டே இருந்தார் இன்றைக்கு இந்த மீட்டிங் பற்றி. என்னால் நீங்கள்லாம் அவசியம் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சார். அதே மாதிரி நீங்கள் சாகித்து சொல்கின்ற சங்கர் சார் லண்டனில் குடியேறி 28 வருஷம் ஆயிடுச்சு. லைவாக பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க. அந்த சாரும் எங்கிட்ட தொடர்பு கொண்டு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நான் மதியம் வந்ததுலேருந்து நீங்கள் சார் வந்துட்டீங்களா, ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டீங்களாங்கிற வரைக்கும் எனக்கு அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வகையில் சங்கர் சாருக்கும் நந்த சைனம் சாருக்கும் மற்றும் உடன் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன். அடுத்து NLCயை சார்ந்த ஸ்ரீதரன் சார் எப்போவுமே டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஒரு எல்லா டீச்சர்ஸையும் பாராட்டி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அவர் ஃபாரின் போகிறதுனால இந்த நிகழ்வை பயன்படுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு டீச்சர்ஸ் நம்ம பாராட்ட வேண்டும் நோக்கத்தை வந்திருக்கிறார். வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதுதான் அனுபவம். அவருக்கும் நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். இந்த ஆண்டு கடுமையாக உழைத்து 10th-லையும் 12th-லையும் நல்ல சென்ற ஆண்டு என்னென்ன திட்டமிட்டோமோ அது எல்லாத்தையும் கடைபிடிப்போம். ஜனவரி வந்த பிறகு நிச்சயமாக சென்ற ஆண்டு என்னென்ன திட்டங்களை கடைபிடித்தோமோ பெற்றோர் ஒத்துழைப்புடன் அதை இந்த ஆண்டு கடைபிடித்து நிச்சயமாக 10% ரிசல்ட் வாங்குவோம் என்று உத்தரவாதத்தில் கூறி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி அந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Especially with most of thanks to Mr. Srinivasan, you are here. This is a proud moment for us. This is a prestigious moment because you are the senior followers. Your guidance is very appreciated. Thank you. அவசியம் வரேன்னு சொல்லி பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் 71 தான் ஜாயின் பண்ணி 77 தான் முடியும். இன்றைக்கி எங்கள் பேஷன் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பொசிஷன் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் தலைமை ஆசிரியர் அப்போ ராமமூர்த்தி, அதுக்கப்புறம் எல்லாரும். இன்னொரு சார் HM இந்த வருஷம் என்னென்ன ஸ்பெஷல் முயற்சிகள் பண்ணேங்கிறத நமக்கு விடாவாரியாக மீட்டிங்லேருந்து லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக சொல்லிட்டு இருந்தாரு. அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஊக்கம் என்னென்ன தேவையோ HM எங்களுக்கு சொன்னாங்க. 76, 77 பேட்ச் மற்ற எல்லா பேட்சோடு சேர்ந்து நாங்கள் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவசியம் செய்வோம். தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னொரு சின்ன விஷயம் என்ன, 86 76, 77, 77, 78 பேட்ச் தான் 5-6 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு. 86 பேட்ச் இந்த இதில் ஃபங்க்ஷனில் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்ற வருஷம் கழிச்சு இந்த பேட்ச் இந்த மாதிரி அசோசியேட் பண்ணி பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம்னா இந்த 3 மாதமே ப்ராக்டிஸ் பண்ணி விடாமுயற்சி வாப்பெல்லாம் வேலை பார்த்தோம்னாங்க, வேயாக வேலை பார்த்தோம்னாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஃபுல் இயர் அதே மாதிரி ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்கூல் உண்மையிலே ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதை HM சேர்ந்து போனோம். இந்த ஸ்கூல் மேலே உயரணும்னு சொல்லி எல்லாம் உங்களை இறைவனை பார்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தயவு செஞ்சுக்கணும். 9th வருஷம் இல்லைன்னா கூட நாளைக்கு தான் எப்பயுமே தெரியுது 9th வரை. ஸோ 76, 77 பேட்ச் மூலமாக 86 பேட்ச் எல்லா பேட்சும் சொல்லி இந்த வருஷம் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்துக்கு எல்லோரையும் இப்பொழுதே நான் வரவேற்று எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.
வார்த்தை இல்லை எமக்கு உம்மை வணங்குறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நெடுங்காலம் யாம் செய்த தவத்தாலே நீர் கிடைத்தீர். வெறுங்கல்லை சிற்பமாக மாற்றியது நீர்தானே. நேரில் வந்த ஆசானே, ஊரறிய எம்மை வாழ வைத்த பெருமை உம்மை சேரணும். உம்முடைய பணியும் உம்முடைய சிறப்பும் ஓங்கி உயரணும். செவனவை நான் படிக்க கற்று அதை நீ கொடுக்க கிடைத்தது பாடமில்லை எந்தன் வாழ்வுதான். உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்திடவே உந்தன் உயிர் உழைப்பெல்லாம் எமக்கு தந்தாய். இனி வரும் எந்த நாட்களிலும் உமை போல பயிற்றுவிப்போம். ஒளி வீசும் மதி போல தினந்தோறும் உழைத்தே